ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மேத்தமேட்டிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் போட போகிற வீடியோ எதை பற்றினா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ குயின் ஆஃப் சயின்ஸ். ஸோ நீங்கள் 11th ஸ்டாண்டர்டு போகிறதுக்கு முன்னாடி மேத்ஸையும் ஃபிசிக்ஸையும் கொஞ்சம் சாலிட் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஐடி, நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் க்ராக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் போர்டில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லீவில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஐ ஹோப், ஐ விஷ், ஐ பிளஸ் எவ்ரி ஒன் ஷுட் கெட் வெரி குட் மார்க்ஸ். ஓகே, எல்லாருமே நல்லா மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், விருப்பப்படுறேன், ஆசீர்வதிக்கிறேன். பட் இந்த லீவில் நீங்கள் டூர் போங்க, பிக்னிக் போங்க, மூவி தேட்டர் ஃபேமிலியோட போங்க. அலாங் வித் தட் ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். ஸோ ஃபிசிக்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஃபஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து முக்கியமான சாப்டர்ஸ் இருக்குது. எதுலாம்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், கைனமெட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், work, energy and power, rotational motion, gravitation, properties of matter, thermodynamics, oscillations and waves. இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொருக்கு இன்டர்ரிலேட்டட் உள்ளது தான். ஸோ கான்செப்டை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான சிலபஸை நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பஸ்ஸு ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, சிலபஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலபஸ் உள்ளதை மட்டும் அதை தரவு பண்ணுங்க. அப்போ தான் ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ 10th வேறு சம்டைம்ஸ் ரோட் லேர்னிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கலாம். 11th 12th போகிறதுல அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோட் லேர்னிங்கை கம்ப்ளீட்டாக மூட்டை கட்டி வச்சுட்டு யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த கான்செப்ட்ஸ். நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொஸ்டின் கேளுங்க. ஒய் அண்ட் ஹவ், ஏன், எப்படி அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. ஸோ எதனால இது நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் டஸ் இட் ஹேப்பன், ஒய் டஸ் இட் ஹேப்பன், ஏன் இப்படி நடக்குது. தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை என்னால் சிம்பிளாக சொல்ல தெரியுமா முடியாதா. ஸோ சொல்ல தெரியும்னா நீங்கள் அந்த கான்செப்டை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்னு நினைப்போம். அது தெரிலனா திரும்பவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னேன் ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன் லேர்னிங் மோட். ஸோ ப்ராப்பர் ரிசர்ச் எவிடன்ஸ் என்னென்னா ஆன்லைன் லேர்னிங் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா ப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள். ஸோ ஆஃப்லைன் ஒன்று ஹோம் டியூட்டர் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூட் ஏதாச்சும் போய் ஆஃப்லைனில் முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஸோ என்னால் ஆஃப்லைனுக்குள்ள அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பேப்பர் பென் எடுத்து ப்ராப்பராக அதுக்கு கமிட்டடாக, ரிலீஜியஸாக, டெடிக்கேட்டடாக நான் உட்கார முடியும்னா ஆன்லைனில் யூ கேன் கோ அண்ட் ப்ரிஃபர் தட். ஓகேவா? ஏன்னா ஆஃப்லைன்லன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும், அது ஆன்லைனில் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ராக்டிஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் டெய்லி. அது ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டியை தரவு பண்ணுங்கள், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் போத்தையும் தரவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செப்பரேட் நோட் புக் வச்சுக்கோங்க. மேத்ஸுக்கு தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக, ஃபார்முலாவுக்கும் ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ்க்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டெரிவேஷன்ஸ். ஓகே, டெரிவேஷன் வந்து ஃபிசிக்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் 4th வந்து மாஸ்டர் ஃபார்முலாஸ் த ஸ்மார்ட் வே. ஓகேவா? derive formulas once or twice. Don't muck up the ஃபார்முலாஸை மக்கப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட டேர்ம் என்ன மீன் பண்ணுதுன்னு பாருங்கள். ரிவைஸ் ஃபார்முலாஸ் ஈச் அண்ட் எவ்ரி வீக். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில ரெஃபரன்ஸ் புக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்சிஆர்டியை தரவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கு போங்க. ஃபஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், கான்செப்ட் கிளாரிட்டிக்காண்டி இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் செகண்ட் புக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இது டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, கான்செப்டை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டிசி பாண்டே ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம்
வீக்லி ஸ்டடி பிளான் வச்சுக்கோங்க. அதனாலனா டெய்லி 1 or 2 hours, மினிமம் 1 hour யூ ஹேவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் டைமை டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 40% வந்து கான்செப்ட் கிளாரிட்டிக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. 60% ப்ராப்ளம் சால்விங், அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. ஏன்னா இயர் பை இயர் நான் ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கோத்ரூ பண்ணும்போது அந்த காம்படிட்டிவ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நியூமெரிக்கல்ஸ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ 2 or 3 days கழித்து ஒரு சாப்டரை ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்லி ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணதை கோத்ரூ பண்ணுங்கள். இது ஆல்சோ ஜஸ்ட் லைக் மேத்தமெட்டிக்ஸ், ஓகே? ப்ராக்டிஸ் மேக் த மேன் பெர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நியூமெரிக்கலாக இருக்கட்டும், டெரிவேஷனாக இருக்கட்டும், கான்செப்ட் பேஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காமனாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னா என்சிஆர்டி தொடாமல் நேராக ரெஃபரன்ஸ் புக் போடுவாங்க. ஸோ ஸ்கிப்பிங் என்சிஆர்டி இஸ் எ பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் அதை படிக்காமல் டேரக்டாக மற்ற சப்ஜெக்ட் கிராவிடேஷன்ஸ் அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. நியூமெரிக்கல்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நியூமெரிக்கல்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸை சும்மா அப்படியே மெமரைஸ் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மெமரைஸ் பண்ணுறது, நான் மிஸ்டேக்கும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா யூ கேன் காண்டாக்ட் மீ, யூ கேன் கமெண்ட், ஓகே? ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. அப்படி இல்லைன்னா டியூஷன் மாஸ்டர்ட்டையும் சரி அல்ல டீச்சர்ட்டையும் சரி டவுட் இருந்ததுன்னா உடனே கிளாரிஃபை பண்ணி அந்த கான்செப்டை தரவாக்கிக்கோங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மேக் ஆர் பெஸ்ட். தேங்க்யூ. பை பை. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே.